நம்ம லைஃப்ல பாசிட்டிவிட்டி அதிகரிக்க நாம கடைபிடிக்கிற முதல் பழக்கம் இயற்கையுடன் செலவிடுவதுதான். நாம நம்ம வாழ்க்கையில எலக்ட்ரானிக் டிவைஸுடன் பின்னி பிணைந்ததும் ஆயிற்று. காலை எழுந்தவுடன் இருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே இயற்கை விட்டு விலகி வந்துட்டோம். நம்ம யூஸ் பண்ணுகிற டிவைஸ்க்கு சார்ஜ் போட்டாதான் அது சார்ஜ் ஆகும். அது மாதிரி தான் நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கும் சார்ஜ் தேவைப்படுது. இந்த ரெஃப்ரெஷ் எங்கிருந்து கிடைக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, அது இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. அதனாலேயே அதிக நேரம் இயற்கையோட செலவிடுவது பழக்கமாவே மாத்திக்கோங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை என்கிறது கஷ்டமா போயிடுச்சு. எந்த எந்த விதத்தில எல்லாம் முடியுமோ, அந்தந்த விதத்தில இயற்கையோட கனெக்ஷனா தவறாம ஏற்படுத்திக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல பார்க் இருக்கா? அந்த பார்க்குக்கு அடிக்கடி போங்க. அல்லது பிள்ளைகளோட போய் அடிக்கடி விளையாடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல புல் தரை இருக்கா? அந்த தரையில ஒரு சில நிமிடங்களாவது செருப்பு இல்லாம அந்த தரையில நடங்க. காலை நேரத்துல இளம் வெயில் படுற மாதிரி அந்த புல் தரையில வெறும் கால்கள்ல நடங்க. அந்த சூரிய ஒளி உங்கள பல விதத்திலும் சார்ஜ் பண்ணக்கூடிய விஷயம். சரியான அளவு நம்ம உடலுக்கு சூரிய ஒளி படலனா விட்டமின் டிபிசிஎல்சி வரும். அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி ஒரு டிபிஷியன்சி நம்முடைய உடலில் உள்ள ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இதயம் சேர்த்து ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அதனாலேயே சூரிய ஒளி நம்ம உடலுக்கும், நம்ம மனசுக்கு, மெண்டல் ஹெல்த்துக்கும் அவசியமானது ஒண்ணு. ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் ஆவது சூரிய ஒளியின் கீழ நிக்கிறதாவது, நடக்கிறதாவது பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் சூரிய ஒளி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிலாவோட ஒளி நல்ல ஒரு இதமான சந்தோஷத்தையும், ஸ்ட்ரெஸ்ஸையும், டிப்ரஷனையும் குறைக்கக்கூடிய சக்தி நிலவின் வெளிச்சத்துக்கு இருக்கு. இருக்கு, அதையும் வீண்படுத்த வேண்டாம். நைட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம ஃபேமிலியோட நல்ல ஒரு வாக் நடந்துட்டு வாங்க. அப்படி போக முடியலைன்னாலும் மொட்டை மாடிக்காவது போய் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுல நல்ல ஒரு ஃபேமிலி டைமும் கிடைக்கும். நிலா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும். 2வது பழக்கம், ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல ஈடுபடுங்க. உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹாப்பி எடுத்துக்கோங்க. அந்த ஹாப்பி மூலமா ஏதாவது ஒரு புது விஷயத்தை உருவாக்க முயலுங்க. ஒரு நல்ல படம் வரைவது இருக்கலாம். ஒரு கவிதை எழுதுவதாவது இருக்கலாம். ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி, தோட்டம் அமைப்பது உங்களுக்கு நீங்களே அமைச்சுக்கோங்க. அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா உருவாக்குங்க. ஒரு சிலர் நம்ம உருவாக்கின பொருளை மற்றவங்கள்ட்ட போய் காட்டணுமா? அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கணுமா? ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா நான் ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க அப்படின்னு சொல்றது உங்களுடைய மன திருப்திக்காக மட்டும்தான். நாம அந்த கிரியேஷனை மத்தவங்களுக்காகவும், மத்தவங்க பாராட்டுதலுக்காகவும் இருந்தோம்னா, எந்த விஷயத்துக்காக ஆரம்பிச்சோமோ அந்த விஷயம் அடிபட்டு போயிடும். உங்களுடைய மன திருப்திக்காக நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணுங்க. அந்த நல்ல விஷயங்களை உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹிஸ்டரியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 3வது பழக்கம், எப்ப எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள நெகட்டிவிட்டியோ, ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ உங்க மூச்சு ரொம்ப சாலவா இருக்கும். ஆழமா இருக்காது. உங்க மூச்சு ரொம்பவும் சின்ன சின்னதா இருக்கும். குறைவான நேரத்திலே மூச்சு விட்டு கொண்டிருப்பீங்க. எப்ப எல்லாம் உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் வருதுன்னு தோணுதோ, உங்க மூச்சு கவனிங்க. மூச்சு ஷாலவா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா, ஆழமான மூச்சா மாத்துங்க. மூச்சு இழுக்கிறப்ப, வயிறு வரைக்கும் போய் திரும்புறப்ப, அந்த மூச்சை தான் நாம் ஆழமான மூச்சுன்னு சொல்றோம். நீங்க அந்த மூச்சை கவனிச்சு, ஆழமான மூச்சுகளா இழுத்து, வெளியே விடுறப்ப என்னவாகும்? பாதி ஸ்ட்ரெஸ் அங்கேயே காணாம போயிடும். அந்த ஸ்ட்ரெஸ் உங்க பாடியில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், நீங்களும் அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துடுவீங்க. எப்பவெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ, அப்ப எல்லாம் உங்க மூச்சோட பேட்டர்னை மாத்தி பாருங்க. சரியாயிடும். 4வது பழக்கம், நல்ல செயல்களுக்கு நாமே முன்வந்து பண்ணுங்க. நம்ம நெகட்டிவா, டவுனா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இத சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நெனச்ச விஷயம் நான் நெனச்சபடி நடக்கல. அதனால எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. தொடர்ந்து நாம் நம்மள பத்தி மட்டும் தான் சிந்திப்பது தான் காரணம். அப்ப நெகட்டிவ் திங்கிங் உள்ள வந்துடும். அப்படி உங்க கிட்ட இருந்து உங்க ஃபோக்கஸ் மத்தவங்க கிட்ட திருப்புங்க. உங்கள சுத்தி நெறைய பேருக்கு உதவி தேவைப்படும். அவங்களுக்கு நீங்களே போய் வாலண்டியரா உதவி செய்யுங்க. அப்படி இல்லன்னா இந்த மாரி ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. அவங்க கூடயும் இணைந்து நல்ல செயல்கள்ல ஈடுபடலாம். மத்தவங்களுக்காக நல்ல செயல்கள்ல ஈடுபடும்போது, நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கூட தொடங்கும். 5வது பழக்கம், நம்மளுடைய மனச சுத்தப்படுத்துறது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சும், தெரியாமலும் தேவையற்ற நம்ம மனசுக்குள்ள குப்பைகள சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய பீலிங்ஸ், எமோஷனல் எது வேணும்னா இருக்கலாம். இந்த மாரி பழைய குப்பைகள மனசுக்குள்ள போட்டு அடைச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி நம்ம வீட்டுக்குள்ள குப்பைய டைமுக்கு அகற்றுகிறோமோ, அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் குப்பைய அந்த நேரத்துக்குள்ள அகற்றி விடணும்.
இல்ல நான் வீடு கிளீன் பண்ணவில்லை என்றால் எப்படி துர்நாற்றம் அடையுமோ, அது மாதிரி நம்ம நம்ம மனசுக்குள்ள சேர்த்து இருக்கிற இந்த குப்பையும் தூக்கி எரியலைன்னா மனசும் துர்நாற்றம் அடையும். அதுதான் பலவிதமான நெகட்டிவ் எண்ணங்களுக்கு காரணமாக அமைகிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்? இதுக்காக நம்ம மெடிடேஷன், யோகா பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு பயிற்சியின் மூலமா தொடர்ந்து அப்பப்ப உங்க உடலையும், மைண்டுக்குள்ள தேவையற்ற பழக்கங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். 6வது பழக்கம், எப்பவுமே மைண்டுக்கும் பாடிக்கும் டீப்பான ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னு நம்ம மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறோம். நம்மளுடைய உடல் நிலையும் நம்ம மைண்ட் அதே நேரத்துல பாதிக்கும். உங்களுடைய உடம்புல கழிவுகள் வெளியேற்றாமல் இருக்குன்னா, அது நம்மள பெரிதும் பாதிக்கச் செய்யும். நம்ம உடம்ப வெளிய மட்டும் இல்லாம உள்ளேயும் தூய்மைப்படுத்துவது முக்கியமான விஷயம். இதுக்கு நான் சொல்லுறது என்னன்னா, ஃபாஸ்டிங். விரதம் இருக்கிறத பற்றி நிறைய மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமா நம்ம உடலிலும் மனதிலும் கொண்டு வர மாற்றம் தான் ஃபாஸ்டிங் என்பது. ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும்னு கிடையாது. இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங், இடைப்பட்ட விரதம் இது கூட செய்யலாம். ஒரு நாள்ல 8 மணி நேரம் விரதம் இருக்கலாம். மற்ற நேரங்களிலும் உணவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணும்போது உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்துல உடம்பில உள்ள கழிவுகளை வெளியேற்றும் வேலைய நம்ம உடம்பு பார்க்கும். நம்ம உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பாடிக்கு ரெஸ்ட் கிடைக்காது. டாக்ஸின்களை வெளியேற்றவும் முடியாது. சோ நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இத நம்ம ஃபாஸ்டிங் மூலமா கொடுக்கலாம். எனக்கு உடல்நிலை பிரச்சனை, என்னால ஃபாஸ்டிங் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க கூட அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு டைம், ஒரு நாள் ஆவது லைட்டான புட்டா எடுத்துக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டும். இந்த நாள்ல நம்ம டைஜெஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஓய்வு கொடுக்கறதால கழிவுகளை வெளியேற்ற நம்ம உடம்பு அந்த நாளை பயன்படுத்திக்கும். 7வது பழக்கம், இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குடலுக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்ப பார்ப்போம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கட்ஸ் தான் நம்மளுடைய 2வது பிரெயின்னு சொல்றாங்க. கட்ஸ்னா நம்மளுடைய குடல்ல நல்ல பாக்டீரியாவா இருக்கும். இது நமக்கு உதவக்கூடிய பாக்டீரியா. நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு உதவக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியா குறையும் போது நம்ம உடலுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கும். என்னடா பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசாம டாக்டர் மாதிரி குடலை பத்தி பேசணும்னு நினைக்க வேண்டாம். குடல் பாதிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தாங்க முடியாது. நாம் பாசிட்டிவாக இருக்க உடலை நன்கு கவனித்துக் கொள்ளவும்